பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மை நாளாய், ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. யோபுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கிறது, அவைகள் அரோசிகமான போஜனம் போல் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோபு எல்லாம் இழந்து வேதனையில் இருக்கும்போது யோபுவின் நண்பர்கள் வருகிறார்கள். வந்து அவன் நிலைமையை பார்த்து ஆரம்பத்தில் அமைதியாக இருந்தார்கள், பின்பு பேச ஆரம்பிக்கிறார்கள். அவனுடைய உண்மையான மனநிலைமையை புரியாமல் அவனுடைய வெளி காரியங்களை மாத்திரம் வைத்து அநேக வார்த்தைகளை பேசுகிறார்கள். அதில் அநேக வார்த்தைகள் சத்தியமானவைகள், ஆனால் அதே நேரத்தில் அவன் நிலைமை புரியாமல் பேசுகிறார்கள். அவனை காயப்படுத்தி பேசுகிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு யோபு சொன்ன வார்த்தை தான் இது. உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கிறது. அதை புரியும்படியாக அதற்கு முந்தின வசனத்தில் யோபு சொல்லுகிறார், ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல், உப்பு போட்டால் தான் அதில் சுவையே வரும். அப்படி இல்லைன்னா சாப்பிட முடியாது. டேஸ்ட் இல்லாத ஃபுட்டை நம்ம சாப்பிட மாட்டோம். அதுபோல தான் இந்த வார்த்தைகள் எனக்கு ஏற்றது அல்ல. என்னை பார்த்து பேசுகிற வார்த்தைகளை எல்லாம், அதாவது மனிதர்கள் பல விதங்களில் பேசுவார்கள். சிலர் நிந்திப்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, ஆழமான காயம் வரும்படியாக கூட பேசுவார்கள். இவைகளை எல்லாம் என் ஆத்துமா உட்கொள்ளுமானால் அது எனக்கு ஏற்புடையதாக இருக்காது. யோபு எப்படி தன் இருதயத்தை பழக்குவித்தார் என்றால், கர்த்தர் தரும் வார்த்தைகளை தவிர மற்ற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் பழக்குவிக்கலாம். உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கிறது. பொதுவாகவே பாருங்கள், ஒருத்தங்க பேசின வார்த்தை எளிதில் நம் மனதுக்குள்ளே நாம் வைக்கிறோம். அந்த நபரை பார்க்க அவங்க ஆனாலும் அன்னைக்கு இப்படி பேசினாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க. இந்த எண்ணங்கள், இதை போன்ற எண்ணங்கள் நம் மனதிலே அதிகமாய் வரும். நம்முடைய முகம் அதை காண்பித்தும் கொடுக்கும். ஆனால் யோபுவை பாருங்க, இந்த நண்பர்கள் பேசின வார்த்தைகளை அவன் மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது மனதில் வைத்திராமல் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை, யோபு 23வது அதிகாரம் 12-13 வசனங்களில் பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை தனக்கு வேண்டிய ஆகாரத்தை விட அதிகமாய் காத்துக்கொள்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை அவனுடைய ஆத்துமா ஏற்கிறது, மற்ற வார்த்தைகளை ஏற்க மறுக்கிறது. இப்படி அவன் தன்னை பழக்கினதினால மட்டும்தான் யோபுவின் நண்பர்கள் ஒரு வேதனையில் அகப்பட்ட போது யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையிலே அவர்களெல்லாம் பேசின பேச்சுக்கு யோபு ஜெபித்திருக்கவே கூடாது. ஆனால் யோபுவின் மனதில் அவர்கள் பேசின வார்த்தைகள், யோபுவை குற்றப்படுத்தி சொன்னவைகள் இல்லாததுனால யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலர் பேசின வார்த்தைகள் நம் மனதில் வைத்திருப்பதனால தானே அவர்கள் கஷ்டப்படும் போது நம்மால் ஹெல்ப் பண்ண முடியல, நமக்கு கை கொடுக்க முடியவில்லை. நம் மனம் எதை டேஸ்ட் பண்ணுகிறது? நம்முடைய ஆத்துமா எப்படிப்பட்ட வார்த்தைகளை உள்வாங்க, உட்கொள்ள விரும்புகிறது? சிந்திப்போம். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இப்படி பேசுனாங்க, இவங்க இப்படி பேசுனாங்க, இதை நாம் இன்னும் நினச்சிட்டு இருப்போம் என்றால் உண்மையிலே நம்முடைய ஆத்துமா எந்த டேஸ்ட்டை விரும்புது? ஆமாம், இந்த கசப்பு, வைராக்கியம், பகைகள் எல்லாம் வருவதற்கு காரணம் பிறர் பேசின வார்த்தைகளை நம்ம இருதயத்தில் வைத்திருப்பதுனால தானே. வேண்டாம் பிரியமானவர்கள், யோபுவை பார்த்தீங்களா? அவ்வளோ வேதனை நடுவிலையும் கர்த்தருடைய வார்த்தையை தன் இருதயத்தில் காத்துக்கொள்கிறான், மற்ற வார்த்தைகளை தொடமாட்டேன் என்கிறான். அது மாத்திரமல்ல, யோபு சொல்லுகிறார், நீங்க இப்படி ஒரு நிலைமையில் அகப்படும் போது நான் உங்களுக்கு திடன் சொல்லுவேன் என்று சொல்லுகிறான்.
எவ்வளோ நல்ல சுபாவம் பாருங்கள். இது நம்மில் வெளிப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசின தயவுக்காக ஸ்தோத்திரம். எஸ் லார்ட், தேவையில்லாத வார்த்தைகளை நாங்கள் உள்வாங்காமல் பக்தி விருத்திக்கான வார்த்தைகளை எங்கள் ஆத்துமா ஏற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களை பழக்குவிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.